வரலாற்றை மாற்றியது எப்போதும் போர்கள் அல்ல. சில நேரங்களில் அது பொறாமை கொண்ட தலைவர்களின் முடிவுகள்தான். அமைதியை போதித்த உண்மையான மேசியா அந்த பொறாமையின் விளைவாக சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் வாளை தூக்கிய ஒருவனை மேசியா என்று கொண்டாடியது. அந்த ஒரு முடிவு அடுத்த 2000 ஆண்டுகளுக்கு அந்த தேசத்தின் வரைபடத்தையே மாற்றப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. கிபி 70 எருசலேம் தேவாலயம் தரைமட்டமானது. ரோமர்களின் சாம்ராஜ்யம் யூதர்களின் கழுத்தை நெரித்தது. இனி நமக்கு விடிவு காலமே இல்லையா என்று மக்கள் ஏங்கினர். அப்போதுதான் அவன் வந்தான். சீமோன் பார்கோபா, நட்சத்திரத்தின் மகன் என்று அவனை அழைத்தார்கள். ரபி அகிபா அவனை பார்த்து, இதோ நம் மேசியா என்று சொன்னபோது ஒட்டுமொத்த யூத இனமும் நம்பியது. இயேசு மேசியா அல்ல, இவனே மேசியா என்று நம்பினார்கள். ஆரம்பம் அமர்க்களமாக இருந்தது. பார்கோபாவின் படை ரோமானியர்களை திணறடித்தது. ஒரு கணம் ரோமாபுரி ஆடிப்போனது உண்மைதான். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று யூதர்கள் நிமிர்ந்து நின்றார்கள். ஆனால் அவர்கள் நம்பியது கடவுளை அல்ல, ஒரு மனிதனின் வாளை. ரோமாபுரி சும்மா இருக்குமா? பேரரசன் ஹேட்ரியன் தன் முழு பலத்தையும் இறக்கினான். பெதார் கோட்டை பெதார் இரத்த வெள்ளத்தில் மிதந்தது. மேசியா என்று நம்பப்பட்ட பார்கோபா ஒரு சாதாரண மனிதனாக போர்க்களத்தில் வீழ்ந்தான். அவனோடு சேர்ந்து யூதர்களின் கடைசி நம்பிக்கையும் செத்து விழுந்தது. போர் முடிந்தது. ஆனால் ரோமர்களின் கோபம் தீரவில்லை. இனி யூதர்கள் இந்த மண்ணை தங்கள் சொந்தம் என்று சொல்லவே கூடாது என்று ஹேட்ரியன் முடிவு செய்தான். அவன் செய்த காரியம் கொடூரமானது. யூதர்களுக்கு பரம்பரை எதிரிகளான பெலிஸ்தியர்களின் பெயரை அந்த நிலத்திற்கு சூட்டினான். யூதேயா என்ற பெயர் வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட்டு சீரியா பாலஸ்தீனா என்று மாற்றப்பட்டது. ஒரு தவறான தேர்வு, ஒரு தவறான மேசியா. அது ஒரு தேசத்தின் பெயரையே வரலாற்று பக்கங்களில் இருந்து கிழித்து எறிந்தது. அன்று வைக்கப்பட்ட அந்த பெயர் இன்றும் வரலாற்றின் வடுகளாய் நிற்கிறது. அன்று முதல் ரோமானிய நிர்வாகம், பைசண்டைன் பேரரசு மற்றும் இடைக்கால முஸ்லிம் ஆட்சிகள் உட்பட பல நூற்றாண்டுகளாக இந்த பகுதி பொதுவாக ஒரு புவியியல் பேராக பாலஸ்தீனம் என்றே அறியப்பட்டது.